ஊசுடு ஏரி அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய தனியார் பொழுதுபோக்கு மையம் பலரையும் கவர்ந்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள இந்த மையத்தில் விதவிதமான நாய்கள், பூனைகள், பறவைகள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் கண்ணாடி தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள வண்ண மீன்களின் பெயர்கள் மற்றும் அதனுடைய உயிரியல் தன்மைகள் குறித்து விளக்கமும் தரப்படுகிறது. குழந்தைகளும் பெரியவர்களும் மீன்களுக்கு உணவுகளை தங்கள் கையால் கொடுத்து தொட்டு மகிழ்கின்றனர். இதேபோல் விதவிதமான புறாக்கள், குருவிகள், கோழி, சேவல் என பார்வையாளர்களை வெகுவாக கவர்கின்றன. பட் இவங்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு நினைச்சேன். அந்த பேர்ட்ஸ்க்குலாம் கரெக்டாக அந்த ஸ்னேக் எல்லாமே இவங்க என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே டாக்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணது, பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த டாக் எல்லாம் கண்ணுல சிவப்பு கலர்ல வச்சுன்னு ரொம்ப பெருசா இருக்கு. அங்க நெருப்பு கோயில சைனால இருந்து புடிச்சுன்னு அந்த மாதிரி வான்னு புடிச்சிருந்தது. மனிதர்களுடன் பழகக்கூடிய விலங்கு மற்றும் பறவைகளுக்கு பயிற்சி கொடுத்து இந்த பூங்காவில் வைக்கப்பட்டுள்ளதாக அதன் பொறுப்பாளர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் வங்கிகளில் மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மானாமதுரையில் உள்ள அண்ணா சிலை அருகே இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இங்கு காலை வழக்கம் போல் ஊழியர்கள் பணிக்கு வந்தபோது வங்கியின் கதவுகள், ஜன்னல் கம்பிகள் உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் மர்ம நபர்கள் வங்கிக்குள் கொள்ளையடிக்க முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து வங்கியில் பொருட்கள் எதுவும் கொள்ளை போனதா என்பது குறித்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் சிவகங்கை அருகே கீழக்கண்டனையில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திலும் மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வங்கியின் பூட்டுகளை உடைத்தும் சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியும் மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட முயன்றுள்ளனர். எச்சரிக்கை மணி ஒலித்ததால் மர்ம நபர்கள் தப்பியோடி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. போலீசார் விசாரணையில் வெல்டிங் மிஷின் வைத்து கம்பிகளை உடைத்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.